ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். எஸ்பெஷலி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாரி டீம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது, அதுலயும் ஒரு ஐசிசியோட ஒரு ஸ்பைஸ் அப்படியே ஆட் பண்ணோம்னா, நம்மளோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ல அரைவ் ஆயிட்டோம். விச் இஸ் ட்ராமா அரவுண்ட் கிரிக்கெட். இதுதான் நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட். ஐ திங்க் எல்லாருக்குமே இப்போலாம் கிரிக்கெட்டுக்கு வெளில நடக்கிறது தான் இன்ட்ரஸ்டிங்கா ஓடிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் நியூஸு எல்லாரும் பங்களாதேஷ் தான் அது இதுன்னு நம்ம நெனச்சிருந்தோம். சரி அங்கேயே ஒரு எல்லாம் முடிஞ்சிடுச்சுடா. உசுப்பேத்தி உட்டாங்கடா பாகிஸ்தான் அவங்கள. அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னு நெனச்சு பார்க்கும்போது, பாகிஸ்தான் ஹஸ் ஃபைனலி மேட் எ டிசிஷன். ஆனா, ஸ்ரீனி கொஞ்சம் அப்டேட் குடுங்க. இது என்னன்னு? அவங்க வந்து இந்தியாவோட மேட்சஸ் விளையாட மாட்டேன். பாயிண்ட்ஸ் போனா போட்டோம். நெட் ரன் ரேட் போனா போட்டோம். ஆனா நாங்க விளையாட மாட்டோம்டா! அப்படின்னு சொல்லியிருக்காங்கோ. என்ன மேட்சஸ் அப்டேட்ன்னு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. மேட்சஸ்ன்னு சொல்லாம இப்போதைக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மேட்ச் தான் இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு அவங்க வந்து புரோகிரஸ் பண்றாங்களா? இல்ல ஃபைனல் அதுதான் கேள்வி. இப்போதைக்கு இன்ஃபாக்ட் பிசிபி அனௌன்ஸ் பண்ணல. பாகிஸ்தான் கவர்ன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கொலம்போல February 15th பாகிஸ்தான் வில் நாட் பிளே அண்ட் ஃபோர்ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்லி அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது தான் வந்து இஸ் த நெக்ஸ்ட் ஸோ ஸ்டெப். ஸோ 2, 3 ஆங்கிள் இருக்கு. ஸோ அருணையும் நம்ம கொண்டு வரலாம் டிஸ்கஷன்ல. ஸோ ஒண்ணு வந்து அ சரி இந்தியாவோட அந்த குரூப் மேட்ச் விளையாட மாட்டேன்னு சொன்னாங்க. க்ளோஸ் டூ 38 மில்லியன் USD டாலர்ஸ்க்கான ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ அது இதுல எவ்வளோ 280 குரோர்ஸ் ஆகுது. இல்ல 350 குரோர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் ரைட்? ஐஎன்ஆர்ல பார்த்தீங்கன்னா. அது ஒரு பக்கம் இருக்கு லாஸ். ஆனா, இப்ப நீங்க சொன்ன மாரி, நாக் அவுட்ல இப்போ குவாலிஃபை ஆனாங்கன்னா, இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் செமி ஃபைனல்ஸ் ஆடுது, இல்ல ஃபைனல்ஸ் ஆடுதுன்னா, அப்பயும் அவங்க ஃபோர்ஃபிட் பண்ணுவாங்களா? அத பத்தி ஒண்ணும் சொல்லல. அ இது பண்றதுனால, அ கண்டிப்பா அவங்களோட நெட் ரன் ரேட் அஃபெக்ட் ஆகும். விச் பேசிக்கலி மீன்ஸ் நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் பாகிஸ்தான் இஸ் கோயிங் டூ பிகம் ஆல்மோஸ்ட் அ நாக் அவுட் மேட்ச் எடுத்த உடனே, ஓப்பனிங் மேட்ச்சே. அண்ட் இந்த ஃபியூச்சர் ரிப்பர்கஷன்ஸ் இதோட என்ன காசெல்லாம் நாங்க இவங்க ஐசிசி வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்கள வந்து லைக் வில் தேர் பி சாங்ஷன்ஸ் ஏன்னா சொல்லியிருந்தாங்க. "நீ பாய்காட் மட்டும் மவனே நீ பண்ண இந்த வேர்ல்ட் கப்ப, உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு கிரிக்கெட்டே விளையாட விடாம நான் பார்த்துக்கிறேன்டா." அந்த மாரிலாம் ஒரு ஒரு இதெல்லாம் பட் என்ன ரிப்பர்கஷன்ஸ்? ஃபியூச்சர் ரிப்பர்கஷன்ஸ் என்ன? டூர்னமென்ட்குள்ள இந்த கிளாரிட்டி இன்னும் அவங்க குடுக்கல. நாக் அவுட் கிளாரிட்டி. யா. ஸோ அருண், நீங்க வந்து இப்ப இமிடியேட்டா வந்து என்ன ரிப்பர்கஷன்ஸ் பாக்குறீங்க? லைக் லாங்கர் டேர்ம்ல என்ன ஐ ரிப்பர்கஷன்ஸ்? திங்க் நீங்க சொல்ற மாதிரி லைக் இமிடியேட் வந்து ஃபினான்ஷியலி இம்பாக்ட் இருக்குங்க. ஏன்னா ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து இந்த மேட்ச் தான் ஹைப் பண்ணுவாங்க. ஹைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ $38 மில்லியன் நீங்க சொல்ற மாதிரி லைக் அது வந்து பாகிஸ்தானோட ரெவன்யூ வந்து எடுத்துருவாங்கன்னு ஒரு 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 யூகம். அது எவ்வளவு தூரம் தெரியல. செகண்ட் வந்து இப்போ பங்களாதேஷும் இல்ல, பாகிஸ்தானும் இல்ல. இப்போ என்ன மேட்டர்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து அவங்க அந்த மேட்சை ஹோஸ்ட் பண்றதா இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கும் வந்து இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா வந்து த கேட் மணி குட் பின் ஹியூஜ் ஆக்சுவலி. எதிர்பாராத அளவுக்கு இருக்கும். அது அந்த ஆங்கிளும் வந்து லைக் இன்னும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் வந்து ஹேஸ் டு சஃபர் லாஸ் இதனால. அது ஷார்ட் டேர்ம். ஆன் டாப் ஆஃப் நீங்க சொல்ற மாதிரி லைக் நான் என்ன சொல்லுவேன், இந்தியா கிட்ட வந்து லைக் பெசாம நீ வந்து நெதர்லாந்து கிட்ட தோத்துரு ஒரு மேட்சை. பாகிஸ்தான் காலி பண்ணிடலாம். ஃபியூச்சர்ல வந்து லைக் குவாலிஃபயர்ஸ்ல மீட் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி நீங்க சொன்னப்போ வந்துட்டு இல்ல ஸ்ரீலங்காக்கு அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து எப்படி சொல்றதுன்னா கிரிக்கெட் போர்டு அப்படின்ற நிலைமையில பாக்குறோம். பட் ஏன்னோ கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து கேட்டர் சைட் தாண்டி வந்து டூரிசம் இம்பாக்ட் இந்தியா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி டிக்கெட் வாங்கின ஃபேன்ஸுக்கு எல்லாம் எவ்வளவு லாஸ், எவ்வளவு வந்து ரீஃபண்ட்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து லைக் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் பியாண்ட் ஒரு மேட்ச் தாண்டி வந்து தேர் ஆர் சோ மச் மோர் ரிப்பர்கஷன்ஸ். இது வந்து நம்ம பாக்குறது வந்து வெறும் டோர்னமெண்ட் மட்டும் தான். ஆப்வியஸ்லி லாங் டேர்ம்ல வந்து அருண் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ப்ராட்காஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ் திங். இப்ப என்னன்னா வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் தெரியல, இது சாம்பியன்ஸ் ட்ராஃபியோ இல்ல வந்து ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்லாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு வந்து குரூப்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு குரூப்ஸ் மாதிரி எல்லா குரூப்லயும் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் இந்தியா ஒரே குரூப்ல போட்டுறது. இட்ஸ் நாட் லைக் ரேண்டமைஸ் இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப். ஏன்னா இந்த மேட்ச் வரணும், அதுதான் ப்ராட்காஸ்டுக்கு பெரிய மணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க வந்து இந்தியாவோட விளையாடல அப்படின்றா இது வந்து இந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் ஐ மீன் ஹோப்ஃபுல்லி இது வந்து இதெல்லாம் வந்து லாங்கர் டைம் இன்ட்ரெஸ்டிங் வியூஸ் லைக்
வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் இந்த டோர்னமெண்ட் வேர் அவங்க வந்து ஓகே நாங்க வந்து விளையாட மாட்டோம் பாகிஸ்தான். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் த மேட்ச் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் இந்தியா. இந்தியால மேட்ச் நடக்கிறது, பாகிஸ்தான் வரல அப்படின்னா வந்து ஓகே ஃபேர் இனஃப் வி குட் ஹவ் அது வந்து ஒத்துட்டுக்கலாம். ஆனா இந்த மேட்ச் வந்து ஏற்கனவே பிஃபோர் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைடட் இது வந்து நியூட்ரல் வென்யூல நடக்க போறது அப்படின்னு. நியூட்ரல் வென்யூல நடக்கும்போது வரல அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் த லொகேஷன் ஸ்பெசிபிக் நோ, இட்ஸ் மோர் அபவுட் பொலிட்டிக்கலி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அதனால விளையாடல. ஸோ நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கால போய் வந்து அடுத்த வேர்ல்டு கப் விளையாடும் போதும் it will be the same thing. It's in a neutral venue. Will Pakistan say we are not going to play against India? Right. And if that is the case, then what happens to the broadcast rights already agreed, or India Pakistan ஒரு குரூப்ல போடாம will ICC வந்து தனித்தனியா பிரிச்சிருவாங்களா? There are more questions in longer couple of term things, as well. Okay. எக்ஸாக்ட்லி. இல்ல இந்த ஒரு பாயிண்ட் டபுள் கிளிக் பண்ணும். என்னன்னா இது எப்போதும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இது லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் லாஸ்ட் வந்து 2010 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நினைக்கிறேன், ஒரு ஐசிசி T20 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். அது தட் வாஸ் அ லாஸ்ட் டைம் இந்தியா பாகிஸ்தான் வந்து மீட் பண்ணல. லைக் தே ஒரு ஆர்கானிக்கா அப்போ அது வரைக்கும் இந்த தனித்தனி குரூப்ல எடுத்திருந்தாங்க. மீட் பண்ணுவாங்க, பண்ணல அப்படின்னு. ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சான்ஸே எடுக்கல ப்ராட்காஸ்டர்ஸ்லாம் வந்து. முதல்ல என்ன வேணா நீ ஃபார்முலாவை எப்படி வேணா நீ சேஞ்ச் பண்ற, ஆன்சர் இதாண்டா வரணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்ல தாண்டா வரணும் அப்படிங்கறத என்னைக்குமே அது வச்சிருந்தாங்க. அண்ட் இட் பிகேம் ஃபார்சிக்கல் ஆல்மோஸ்ட் இல்லைங்களா. இட் ஜஸ்ட் பிகேம் அ பேரண்ட். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை வேற டீமுக்கு. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு ஹையர் குரூப்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேஜஸ்ல வந்து மீட் பண்ணுவாங்க. ஒரு ஆன்டிசிபேஷன். திங்க் ஆஃப் 2011 வேர்ல்ட் கப். 2011 வேர்ல்ட் கப்ல அவங்க ஆர்கானிக்கா வந்து அந்த செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்ணும்போது இட் வாஸ் இன் மொஹாலி இல்லைங்களா. லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்ட் அப் மேட்சஸ். ஸோ அதுக்கான ஸ்கோப்பே இல்லாம பண்ணிட்டாங்க அதை. ஏன்னா சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இப்போ நினைச்சு பார்ப்பாங்க, ஆக்சுவலி இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலாக அதை வந்து இந்தியா வேற ஏதோ குரூப்ல வச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து தென் அட்லீஸ்ட் ரெவென்யூ ஜென்ரேஷன் would have been way better. Imagine India versus Australia group match இல்லைங்களா. கண்டிப்பா that would generate, or India versus England, so it will generate more money. But sorry, நிறைய பாயிண்ட்ஸ் ரேஸ் பண்ணீங்க. இல்ல ஐ மீன் நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். அது இல்லாம அதான் நீங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து எவரி டோர்னமெண்ட் இந்தியா பாகிஸ்தான் வர ப்ளே பண்ணுறதுக்காகவே வந்து லைக் ஐசிசி எவரி இயர் ஏதாவது வேர்ல்ட் கப் வைக்கிற மாதிரி இது ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இட்ஸ் கேஷ் கவ். இந்த ரெவென்யூனால தான் வந்து லைக் இட் ஃபீட்ஸ் அ லாட் ஆஃப் அசோசியேஷன் நேஷன்ஸ் கூட. ஸோ அது அங்க அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும் லாங் டேர்ம்ல. சரி நீங்க லாங் டேர்ம் சொல்றீங்களா. ஒன் திங் இஸ் லைக் இந்தியா பாகிஸ்தான் வந்து லைக் இந்த மாதிரி அப்செஷன் இல்லாம வேற மாதிரி சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஐசிசியும் பிசிசியும் ஷுட் எதிர்பார்க்கணும். they have to find another source of revenue. Second thing வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. லைக் இப்போ நீங்க இந்தியா கூட விளையாட டிசைட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு எதுக்கு விளையாடுங்க யூடியூப் அண்டர் 19 வேர்ல்ட் கப். அதுதான் வந்து லைக் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. ஆமா, அண்ட் இட்ஸ் a very good point in terms of கேஷ் கவ் அப்படின்றது வந்து. ஏன்னா இப்போ வந்து ப்ராட்காஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா லைக் தி கிரேட் ரைவல்ரி அப்படின்னு பயங்கரமா. there is no rivalry in reality. India and Pakistan in ICC at least there has been no rivalry. It's ஒரு ஒன் சைடடா தான் இருந்திருக்கு. ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு வேர்ல்ட் கப்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஐசிசி டோர்னமெண்ட்ல ஒரு ரைவல்ரி அப்படின்ற லெவலுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி ஒன் சைடட். அதர் தன் த ஃபேக்ட் அந்த ரைவல்ரி ஆர் த கேஷ் கவ் ரீசன் இஸ் பேஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இருக்க பொலிட்டிக்கல் இதை வச்சுதான் வந்துட்டு தி ரைவல்ரி இஸ் பீயிங் பில்ட் அப் as opposed to ஆன் ஃபீல்ட் ரைவல்ரி. ஆஃப் ஃபீல்டு வச்சுதான் வந்து அந்த ரைவல்ரி அப்படின்றதே. ஆன் ஃபீல்ட்ல வந்து பெரிய ஒண்ணுமே கிடையாது. there has been barely occasionally Pakistan will beat India or even compete to a large extent. அந்த மாதிரி தான் சூரியகுமாரி அத மாதிரி பேசுறீங்க நீங்க. சூரியகுமாரி அது மாதிரி பேசல. நம்ம எடுத்து பார்த்தோம்னா நீங்க அதுதான் உண்மை. அது ஃபேக்ட், அதுதானே உண்மை, அதுதானே அதான் சொல்றேன் நான். கேஷ் கவ் தான் வந்து ஒரு ரீசனை தவிர வந்துட்டு ஆன் இந்த மேட்ச் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் அதே தான் சொல்லுவோம். ஆஷஸ் இப்படி எடுத்திருந்தோம்னா வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் இன் ஆஸ்திரேலியா இட்ஸ் நாட் ரைவல்ரி பிகாஸ் இங்கிலாந்து போய் அதை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு இது. பட் தி ஆஷஸ் இஸ் ஸ்டில் அ கேஷ் கவ். அது மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் வந்து இட்ஸ் மோர் அபவுட் அ கேஷ். ஆஃப் ஃபீல்டு வச்சு ரைவல்ரி பில்ட் பண்ணி கேஷ் தானே தவிர நாட் நெசசரிலி ஆன் ஃபீல்ட். எனிவே பேக் டு ஒரு சின்ன இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுமா இருக்கு நிறைய பேருக்கு. பிஃபோர் வி கோ டு மோர் ஆஃப் சாங்ஷன்ஸ் அண்ட் ரிப்பர்கஷன்ஸோட லாஸ்ட் ஒரு டாபிக் அதோட முடிச்சுக்கலாம் இதை நம்ம.
எல்லாரும் இது பேசுறாங்கல்ல. நம்ம வந்து என்னது ஐ திங்க் ஏதோ ஒரு நம்ம வந்து பங்களாதேஷ் பத்தியோ, இந்த பாகிஸ்தான் இத பத்தி நம்ம பேசும்போது ஒரு காமெண்ட்ல வந்து, அது எப்படி பாலிடிக்ஸும், கிரிக்கெட்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது. அது இதுன்னு ஏதோ ஒண்ணு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் ஏதோ காமெண்ட் போட்டாரு. ஆர்மி இது பண்றவங்க இது பண்ணலான்னு. எனக்கு என்னன்னா, பேட்ரி பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பேசுறோம். ஆனா, எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்ரீனி சொன்னா மாரி, எண்ட் ஆஃப் த டே ஒன்லி மனி மேட்டர்ஸ். என்ன வேணா இங்க உள்ள சண்டை போட்டுக்கோங்க, பாலிடிக்ஸ் பண்ணுங்க, வார் பண்ணுங்க, அடிச்சுக்கோங்க. என்னடா பெஹல்காம் அட்டாக்ஸோட விக்டிம்ஸ்க்கு வந்து நீ சொல்லுவ? அப்படின்லாம் நீங்க ஆர்மியெல்லாம் நடுவுல கொண்டு வந்து, விக்டிம்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்து பொலிட்டிசைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. எவ்வளோ வேணா ஹேட் பண்ணிக்கோங்க. ஆனா, நெனச்சு பாருங்க. ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் சி எவ்ரிஒன் இப்போ அருண் சொன்ன மாரி ஃபியூ மினிட்ஸ் அகோ ஈவன் ஐசிசி நோஸ் காசு இங்க இருக்கு. எண்ட் ஆஃப் த டே மனி ஸ்பீக்ஸ். நம்பல்லாம் என்ன வேணா அடிச்சுண்டா கூட, அவங்க விளையாட வேண்டியது அவங்க வந்து அட்லீஸ்ட் டில் திஸ் பாயிண்ட் இப்போ பாகிஸ்தான் இந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் டில் திஸ் அவர் அவங்களுக்கு காசு தான் தேவை ஐசிசிக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஹவு மச் ஐசிசி பிசிசியோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு. இப்போ லிட்டரலி ஜெய்ஷா தான் இப்போ அங்க வந்து இதுவா இருக்காரு. அவங்கலாம் அவங்க நெனச்சா தே கேன் செப்பரேட் அவுட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அண்ட் சே நாங்க பாகிஸ்தானோட நாங்க விளையாட மாட்டோம்னு சொல்லலாம். ஆனா இல்ல. தே வில் மேக் தெம் ப்ளே. தே வில் இன்ஃபாக்ட் ஸ்ரீனி சொன்ன மாரி தே வில் யூஸ் இந்த சிச்சுவேஷன் ஆக்சுவலி யூஸ் பண்ணி இன்னும் அதிகமா ரெவென்யூ ஜெனரேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. வெதர் இட்ஸ் பிராட்காஸ்டர்ஸ், வெதர் இட்ஸ் பிசிசிஐ, வெதர் இட்ஸ் ஐசிசி. இந்த இடத்துல அகைன் பிசிபி ஹஸ் டேக்கன் அ ஸ்டாண்ட். அவங்களுக்கு வேற பிரச்சனை. அவங்க இன்டர்னல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா அவங்களும் ஒண்ணும் பெரிய அ எனக்கு என்ன தமிழ்ல அது என்ன பழமொழின்னு எனக்கு தெரியாது. பட் யாஹ் எவ்ரிஒன்ஸ் Yeah. And எல்லாம் ஒரே again, கலர்ல தான் இருக்காங்க இங்க. ஆமா. யாரும் இங்க நல்லவங்க கிடையாது. இந்த பிராட்காஸ்டிங் பத்தி நம்ம பேசுவோம் பாத்தீங்கன்னா, லைக் there is broadcasting in India and then there is broadcasting rest of the world. அந்த இந்தியா பிராட்காஸ்டிங்ல வர காசு தான் வந்து the rest of the world really doesn't care like or they don't pay huge பெரிய அமௌண்ட்டா பே பண்றோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தா தான் நாங்க பெருசா பே பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. இது ம். இந்தியால இருக்க வர அந்த மெயின் காசு தான். நாட் சோ மச் உலகத்துல மத்த பிராட்காஸ்டர்ஸ் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்ல வில்லோ கிரிக்கெட் ஆகட்டும், இல்ல வந்து சூப்பர் ஸ்போர்ட் இன் ஆஸ்திரேலியா, ஃபாக்ஸ் கிரிக்கெட் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவே இல்ல. இதுக்கு வந்து தனியா பே பண்ண போறது இல்ல. சோ அல்டிமேட்லி திஸ் இஸ் இந்தியா அண்ட் தென் இந்த இப்ப வந்து வரும் பாலிடிக்ஸ் வந்து பாகிஸ்தான் யூசிங் பாலிடிக்ஸ்னா இந்தியா ஹஸ் பீன் யூசிங் பாலிடிக்ஸ் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ். பாலிடிக்ஸை வச்சு தானே வந்து நம்ம போய் பாகிஸ்தான்ல விளையாடுறது இல்ல, டோர்னமெண்ட் விளையாடுறது இல்ல, பைலாட்ரல் சீரிஸ் விளையாடுறது இல்ல, எல்லாமே வந்து ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட் நாட் மிக்சிங் அப்படின்றதெல்லாம் சும்மா ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் தே ஹேவ் பீன் மிக்சிங் as far as cricket goes, அஃபிஷியலி India Pakistan goes. அஃபிஷியலி பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆல் த த்ரீ கிரிக்கெட்டிங் கண்ட்ரீஸ் ஆர் ரன் பை பாலிடிக்ஸ். ஸ்ரீலங்கா விட்டு சேர்த்த கூட லைக் 4 கண்ட்ரியும் ஆப்கானிஸ்தான் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி. ஆமா. ஸ்ரீலங்கால ஆக்சுவலி எனக்கு தெரியாது இன்னும் அந்த ரூல் அது இன்னும் இருக்கா இல்லையான்னு. அவங்களோட ஃபைனல் டீமோட நேஷனல் டீமோட செலக்ஷனோட அப்ரூவலே வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் குடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் சில சமயத்துல அவங்க ஃப்ளைட் ஏறுற சமயத்துல கூட ஏய் மினிஸ்டர் சைன் அப் போடுறா முதல்லன்னு போய் சைனை வாங்கிட்டு வந்து ஓடி போய் ஏர்போர்ட்ல போய் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்கானிஸ்தான் மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க இது Great மாதிரி point. கேர்ள்ஸ் உமன் ஆ, இந்த கிரிக்கெட் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு. ஸோ தேர் கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ஆமா. ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் ஆல்சோ ரைட் லைக் அது அந்த ஷேடோல தான் இருக்கு ஆப்கானிஸ்தான் வுமென்ஸ் கிரிக்கெட். பட் அகைன் வில் ட்ரை டு ஸ்டிக் டு திஸ். ஒரே ஒரு ஃபைனல் என்னன்னா நான் படிச்சிருந்தேன். என்ன சரி வேற என்ன சாங்ஷன்ஸ்னா வேற என்னலாம் பண்ணுவாங்க? இப்போ இத வச்சு பாகிஸ்தான் என்னலாம் பெனால்டி குடுப்பாங்க அப்படின்னா லைக் 2-3 திங்ஸ் ஆர் வெரி அப்பேரண்ட். ஒன்னு வந்து பார்ட்டிசிபேஷன் ஃபீ. ஐ திங்க் 5th-லேருந்து 12th பிளேஸ் வர வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $1 million அப் டு $3 million வரைக்கும்லாம் போகும். ஸோ டசன்ட் மேட்டர் வேர் பாகிஸ்தான் ஃபினிஷர்ஸ் தே மைட் ஆக்சுவலி ஜஸ்ட் சைஃபன் ஆஃப் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஃபீயை வந்து இந்த லாஸை நெகேட் பண்ணுறதுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் மாதிரி அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு க்ளவுட் வேர்ல்ட் கிரிக்கெட்லனா இப்போ அவங்க வந்து போயிட்டு பிபிஎல் இல்லாட்டி நம்ம வேற 100ல இல்லை வேற இடத்துலலாம் போயிட்டு அவங்க போய் சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸை நீங்கள் எடுக்காதீங்க இல்லாட்டி அவங்களுக்கு என்ஓசி தராதீங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இதே அவங்க பிளேயர்ஸ் ஆக்சுவலி எஃபெக்ட் ஆகலாம். இதனால பாகிஸ்தானோட பார்ட்டிசிபேஷன் எஃபெக்ட் ஆகலாம். பார்ட்டிசிபேஷன் ஃபீஸ் ஐசிசியோட ரெவென்யூ வந்து ஒன்று போகிறது இல்லைங்களா? ஒரு சங்க் ஆஃப் ரெவென்யூ ஐ திங்க் இந்தியா கெட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் 50%க்கு மேலே ரெவென்யூ போகிறது. மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாமும் டிபெண்டிங் ஆன் தேர் டெமோகிராஃபிக்ஸ் போகிறது. ஸோ அதில் பாகிஸ்தான் போக வேண்டிய ரெவென்யூவில் ஒரு மேசிவ் சங்க் அங்கேருந்து கூட அங்கே கையை வைக்கலாம். ஸோ மேசிவ் லாஸ் ஃபார் ஆக்சுவலி பாகிஸ்தான்.
வேர்ல்ட் கிரிக்கெட் ஐ திங்க் வேர்ல்ட் T20 ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச அந்த பங்களாதேஷ் இதனாலேயே ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் மோர் மார்க்கெட்டிங் ஸ்பைஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட செமிஃபைனலிஸ்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஒண்ணு மண்டேல நீங்க போட்டீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் எனிஒன் ஹேட் பாகிஸ்தான் இந்த செமிஃபைனல்ஸ் லைன். அவங்க வந்தா ஒரு சின்ன சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கா ஆக்சுவலி மேசிவ் அது வந்து நம்ம வந்து இதுல பார்ப்போம். ஜம்பிங் டூ அத மெனி வந்து டாபிக்ஸ். பட் ஃபர்ஸ்ட் நீங்க அது சொல்லுங்க. இல்ல, இல்ல. அது வந்து நம்ம வந்து ஒரு T20 ப்ரிவியூல வந்துட்டு அத டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஐ மீன் இது இம்பாக்டோட இதுவும் வந்து அந்த இது இன் டெர்ம்ஸ் ஆஃப் லுக் இட் ஒரு இன்னொரு எபிசோட் நம்ம தனியா பண்ணலாம். அந்த ப்ரிவியூவ பார்த்துட்டு லைக் வாட் ஹேப்பன்ஸ். ஐ திங்க் இப்போதைக்கு சோ ஃபார் as it stands இப்ப இத நம்ம க்ளோஸ் அப் பண்றோம் அப்படின்னா வந்து இஸ் த ஃபேக்ட் லைக் ஷார்ட் டெர்ம்ல வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த நாட் ஜஸ்ட் ஃபார் மல்டிபிள் இம்பாக்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காக்கு வந்து கேட் ரிசீப்ஸ் டிராவலிங் ஃபேன்ஸ்க்கு வந்து இம்பாக்ட். ஐம் ஷூர் பாகிஸ்தானுக்கு வர ஃபண்டிங்ல வந்து இம்பாக்ட் ஆகும். ப்ராட்காஸ்டர்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேவ் லைக் அட்வர்டைசர்ஸ் வரமாட்டாங்க, அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். தென் லாங்கர் டேர்ம் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஆர் ஐசிசி வில் ஹேவ் அன் இம்பாக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராட்காஸ்டர்ஸ் ஆல்ரெடி டிசைடிங் டு வி வாண்ட் டு லைக் ரெடியூஸ் நம்ம என்ன பே பண்றோம் அப்படின்றது. ஸோ தெர் வில் பி லைக் இது இதோட முடிஞ்சிடாது. இந்த டோர்னமெண்டோட மட்டும் லைக் இதோட ரெப்பர்கஷன் ஐ திங்க் வில் கோ much longer over the next 12 18 months 2 years or even longer. கண்டிப்பா. அண்ட் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஏன்னா அருண் சொன்ன மாதிரி வருஷம் ஐசிசி டூர்னமெண்ட் இவங்க இல்ல அதுதான் வைக்கிறதுனால it's possible. சாரி எனி ஃபைனல் தாட்ஸ் அருண் பிஃபோர் No, I mean, க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு முன்னாடி. நீங்க சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி லைக் ஸ்ரீனி கரெக்டா சொன்னாரு லாங் டர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ். எனக்கு இன்னொன்று பயம் என்னன்னா வந்து இப்போ இது வந்து ஓகே இன்னைக்கு விளாட்டாங்க U19 வேர்ல்ட் கப், பட் ஃபியூச்சர்ல விமன்ஸ் வேர்ல்ட் கப் இருக்கு, அப்புறம் லைக் ஏஷியா கப்ஸ், அப்போ மொத்தமே அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் விளாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிலைமைக்கு போனாலும் போக சான்ஸ் இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ இந்தியா ஆல்சோ வில் பி ஹர்ட். அவங்க சொல்லுவாங்க நீ என்ன சொல்றது, நான் சொல்றேன் அடுத்த கேம் நான் வரல உங்கடான்னு. நீயே வராதம்பாங்க. அது வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம். இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க இப்போ. நாங்க எல்லாரும் விளையாடுவோம். ஆனா உன்ன சேர்த்துக்க மாட்டோம். ஸோ ஓகே பார்க்கலாம். பட் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆஃப்கோர்ஸ் ஒரு சின்ன ஒரு போனஸ் எபிசோட் இது. தனியா வேர்ல்ட் 20 ப்ரிவ்யூ வந்து ஒரு ஃபுல் எபிசோட் நம்ம பண்ண தான் போறோம். பட் நாங்க பேசுறது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா இல்லாட்டி ஆடியோல வந்து பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்களை நீங்க எங்கேயாவது கேட்குறீங்கன்னா கூட அங்கே ஃபாலோ பண்ணுங்க. பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.